எங்க நெட்டைய காணோம். வாங்க, அவ உள்ளதா இருக்கா. கூப்பிடட்டுமா? சின்ன பொண்ணு இங்க வாமா. இல்ல இல்ல பரவாயில்ல, உங்களை பாக்கலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பரணிக்கு மேல பெரிய டப்பா ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கணும். அவியலும் வீட்டுல இல்ல, சுப்பிரமணியும் எங்கேயோ போயிட்டான். அதான் சரி சரி நீங்களும் வளர்த்தியா இருப்பீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து தருவியேன்னு உங்களை பார்க்க வந்தேன். தோ வர. அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம்? சின்ன பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தோ வர. ஆமா இருங்க இருங்க. நல்லபடியா என்னடியே? சின்ன பிள்ளை ஒண்ணு இல்லம்மா, பரணிக்கு மேல ஏதோ பானை கிடக்கும், அதை எடுத்து கொடுக்க கூப்பிட்டாவ. நான் போயிட்டு வந்துடுறேன். பரணிக்கு மேல பானை கிடக்கு, அதை எடுத்து கொடுக்க பாஞ்சுக்கிட்டு போறேன். ஐயா, பக்கத்துல இருக்கிற பால் கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு என்னென்ன பாசாங்க போட்ட. ஆனா இப்ப அவ சொன்னது அவ வீட்டு பரண மேல ஏறி பானை எடுத்து கொடுக்க போற. சின்ன பிள்ளை என்னம்மா உதவின்னு கேட்டு வந்திருக்காங்க. அவர் உன் புருஷனை தேடி வந்தவங்களுக்கு உதவி பண்ணலன்னா உனக்கு தான் அசிங்கம். எனக்கு ஒரு அசிங்கமும் இல்ல, பொத்திக்கிட்டு உள்ள போ. முடிய பரண மேல ஏறவா இவரை கூப்பிடுற? காலையில தான் காலில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, காலு சுத்தமா நடக்க முடியல, நொண்டி நொண்டி தான் நடக்கிறாரு. இல்லம்மா நல்லதா இருக்கு, இப்ப பரவாயில்ல, காலு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாரு நல்லா வாய பொழந்துகிட்டு நிக்கிறேன் பாரு. நாளே பக்கத்து வீட்டுல யாரும் இருந்தா கூப்பிட்டுட்டு போய் தேடாண்டி. அம்மா பாத்தியா, கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல, அப்படியே எப்படி கத்துறாரு பாரு. அதாண்டி, சரி நீ வேற யாரும் இருந்தா போய் கூப்பிட்டு. சரி சின்ன பொண்ணு சரி. எப்பா என்ன ஒரு இதா இருக்கா, இவளுக்கு ஒண்ணுனா மட்டும் என் புருஷன் ஓடி ஓடி வந்து செஞ்சு கொடுக்கணும். இந்த சித்த பானை எடுத்து கொடுன்றதுக்கு கணக்கு காமிக்கிறாளே. இப்ப புருஷனை கூப்பிட்டு போய் நம்ம என்ன வெட்டி கரையக்கே சாப்பிட போறோம்? ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்க முடியல, உடனே 10 வீட்டு கறிவில வந்தாரு அளவு. பானை எடுத்து கூட சட்டியை மாட்டி விடுன்னு. என்னடி என் கால் நல்லதானே இருந்துச்சு, பாவம் கெல்ப்புன்னு தேடி வந்தவங்களை இப்படி கேவலப்படுத்தி அனுப்புற. கெல்ப்பு பண்றிய கெல்ப்பு? ஏன்டா கேன கட்டின பொண்டாட்டிக்கு குடிக்க தண்ணி மட்டும் கொடுக்க பக்கு இல்ல, அடுத்த வீட்டுக்காரி வந்து கெல்ப்புன்னு கேட்டா ஆணு வாய பொழந்துகிட்டு நிக்கிறிய. போய் உள்ள. சின்ன பொண்ணு யாரும் என்கிட்ட உதவின்னு கேட்டு செய்யலன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் போய் பானையை தூக்கி கொடுத்துட்டு வரேன். பானையை தூக்க போற, பூனையை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச. இப்ப சும்மா தான் கால அடி கொடுத்தேன், அப்புறம் நிஜமானமே காலை உடச்சிருவோம் பாத்துக்க. அவளுக்கு என்னையெல்லாம் பார்த்தா ஆள தெரியலையா? நீ போய் பானையை தூக்குனதான் பானை கீழே இறங்குமா? நீ போய் பொத்திக்கிட்டு பாடு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே. நம்ம முனங்கள் சத்தம் கேக்குது. இல்லம்மா உன்னைய மாதிரி புருஷ மேல பாசமா இருக்கிற ஒரு பொண்ணு இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். ஐயோ அம்மா எல்லாம் இது எப்பா. ஏய் எவ்வளவு நேரண்டி, ஐயோ எனக்கு புட்டிக்கவே இல்ல. சீக்கிரடி அம்மா வந்துட்டா அவ்வளவுதான். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜி. இந்த இரு, சேலை எப்படித்தான் எடுத்து எப்படி அம்மா சொருவும், அது எப்படின்னு தெரியல. உனக்கு நல்ல சேலை கட்டி விட தெரியும்னு உங்ககிட்ட கேட்டேன். கட்ட தெரியும்டியே? எனக்கு கட்ட தெரியும், இப்ப மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் இரு, இந்த முந்தி எடுத்து இப்படி சொருவிக்க இழுத்து. சரியா இரு, நான் அம்மாவோட பொட்டு எடுத்துக்கிட்டு பவுடர் பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரேன். சரி சரி சீக்கிரம் போட்டி, அம்மா வந்துட போகுது. சேலையை கட்டிக்கிறது பார்த்தா அப்புறம் அம்மா நம்மள பொழந்து கட்டி எடுத்துரும். ஆமா அம்மா இங்க நெத்தில குங்குமம் வைக்குமே, அந்த குங்குமம் எங்க? அது அங்கதான் இங்க டிராமல் இருந்துச்சு பாரு, எடுத்துட்டு வா. ஏய் குழந்தை எங்கடி? தெரியலையே. ஐயோ இந்த பைத்தியம் எடுத்துட்டு போயிட்டானா? என்னடி சொல்றா? பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டானா? ஐயோ ஏய் அம்மாட்ட போய் சொல்லிட போறாடி. நம்ம அம்மா மாதிரி சேலை கட்டுறோம்னு அவன் சொல்லிட்டான், அவ்வளவுதான். வா எனக்கு பயமா இருக்குப்பா, நீ என்ன தப்பிச்சிருவ? சேலை கட்டி இருக்கிறதுக்கு நான் தான் அடி வாங்குவேன். எனக்கு சேலை கழட்டி விடுடா போறேன். பயந்து சாவாத இரு, அம்மா வர்றதுக்கு நேரம் ஆகும். ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்து அம்மாட்ட காமிச்சேன்னா அம்மா மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கலாம். அம்மா அப்புறம் அடிக்காது, சந்தோஷப்படும். பயமா இருக்குடி, வேணாண்டி, சேலை அவுத்து விடுடி ப்ளீஸ் டி. அம்மா வந்து நான் அடிக்க முடியாது நீ. ஐயோ அழுமஜி, சேலை கட்டிட்டு அழாத. இதுக்கு பேசாம அம்மா சேலையை நானே கட்டி இருந்திருப்பேன். சேலை கட்டி விளையாடலாம்னு நீ தானே கூப்பிட்ட, அப்புறம் என்ன? சீக்கிரம் போய் போட்டோ எடுத்துட்டு வா, குங்குமத்தை எடுத்துட்டு வா. வச்சுட்டு சீக்கிரம் போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுடலாம். அம்மா வந்து பாத்துச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ பீரோல வேற துணியெல்லாம் கழிச்சு போட்டு வச்சுட்டேன். அஜய் ராஜி சுஜி, அம்மா வந்துருச்சு. என்னை விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடிக்கிறேன். ஐயோ அம்மாட்ட மாட்டினா அவ்வளவுதான். சேலை கட்டி இருக்கிறத பாத்துச்சு, ஐயோ போட்டு தாக்கி எடுத்துருமே. எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்பதுல இருந்து உமைச்சு நான் காப்பா. சேலை கட்டி விடுற வானு கூப்பிட்டு இப்படி மாட்டி விட்டுட்டியாடி. அம்மா வந்து நான் ஒன்னே தான் சொல்லுவேன். ஐயோ சீ கேவலமா இருக்கு, அழுறத முதல்ல நிறுத்து. அண்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஓடி போய் உட்காந்துக்கிட்டியா? இரு அம்மா உன்னை அடிக்கிட்டோ இல்லையோ, நான் உன்னை அடிக்கிறேன்டி. அடிப்பேன், நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பிள்ளைங்காவ பறிப்பேன். சேலை கட்டி விடுன்னு நீ தானே சொன்ன. 8ஆம் படிக்கிற, அதுக்குள்ள சேலை கட்ட ஆசை வந்துருச்சா? அம்மா கிட்ட சொல்றேன் இரு. சொல்லடி பாக்கலாம். ஏய் அம்மா சம்டி தள்ளிட்டானே, எருமை மாடு சப்ப நாய. விட்டு என்ன என்னடி உள்ள சத்தம்? ஏய் என்னடி பண்றியா? ஆத்தே என்ன இது உள்ள ஒரு போர்க்களமே நடக்குது. இடி விடு அவள. அம்மா நீ காப்பாத்துமா, அடிச்சு கொல்றமா நீ.
போட்டு அடி அடிட்டு அடிச்சுட்டாமா அவ என்னைய. அடி என்னடி இது கோலம்? என்ன இது? இது ஐயாத்தே புது சேலடி சாமி. நான் வாங்கி ஒரு முறை கூட கட்டலடி. எட்டி இந்த சேலை எடுத்து எதுக்கு இப்ப வீணாக்குறியா? அம்மா நான் அப்பவே சொன்னம்மா அம்மாவோட சேலை எடுத்து வீணாக்கதா, இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சேலை, சாமிக்கு மாலை புடையில கட்டுற சேலைன்னு சொன்னம்மா. இவ தானே அம்மா மாதிரி வேஷம் போட போறேன்னு சொல்லிட்டு இந்த சேலை எடுத்து கட்டினா. ஏம்மா ஏம்மா இல்லம்மா போய் சொல்றேம்மா. அம்மா அம்மா மாதிரி சேலை கட்டிக்கிட்டு விளையாடலாமான்னு சொல்லி இவ தான் கூப்பிட்டம்மா, அதனாலதான் வந்தேன். அம்மா இல்லம்மா அவதான் கூப்பிட்டாம்மா. ஐயா போய் சொல்லாத. அம்மா பாருமா உன் முன்னாடி எப்படி அடிக்கிற பாருமா. மாட்டேன் இந்த பக்கம். அம்மா அம்மா என்னை அடிக்காதம்மா. அம்மா தெரியாம கட்டிட்டம்மா. சாலை நானே துவைச்சு வைக்கிறேம்மா. இவதாம்மா எனக்கு கட்டி விட்டா. அம்மா அம்மா அடிக்காதம்மா. அழாத வாய் மூடு. அசிங்கப்பட்டால் பாவம். அவளை மட்டும் எதுவுமே சொல்லாதியே. இனிய மட்டும் திட்டிகிட்டே இரு. நான் இல்லை நீ பெத்து பிள்ளையா? இனி அனாதாசத்துல இருந்து அந்த எடுத்துட்டு வந்த பிள்ளை இல்லைன்னு விளக்கமத்தை எடுத்து தடவை ஐயா 2 பேரும் மாத்தி மாத்தி இருக்கும் பாத்துக்க. இப்படி இவ்வளவு கரெக்டா உண்மையை சொல்ற? இப்போ அது உனக்கு உண்மை தெரிஞ்சது. ரொம்ப சௌரியம். வாய் மூடுடி தொடப்பு கட்ட. ஒழுங்கா போய் சேலை அவுத்து வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பாரு. பள்ளியோட லீவ் விட்டு ஒரு நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள என்ன ஒரு சண்டைய பத்தியா? எப்பா இனி 2 மாசத்துக்கு நான் என்ன பாடுபட்டு எடுக்க போறேன்னு தெரியல சாமி. இதே மாதிரி 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கமா கொண்டு எங்கேயாவது வித்துட்டு வந்துடும் பாத்துக்கோங்க. சேலை கட்டுறேன் சேலை பெரிய மனுஷன் நினைப்பா? உங்க அப்பா எங்கடி? உங்க அப்பாக்காரர் வந்தது முதல்ல 2 பேரும் எங்கேயாவது டியூசனுக்கு இல்ல டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு அனுப்பி வைக்கணும். அம்மா டியூசனா? என்னம்மா பள்ளியோடம் படிக்கையில தான் டியூசன் சொல்லி அனுப்பி விட்டேன். இப்ப லீவ்ல அது ஜாலியா இருக்கம்மா. இருப்ப ஜாலியா நல்லா இருப்ப. பரீட்சையில மார்க்கெல்லாம் வந்த பிறகுதானே தெரியும் உன் லட்சணம் என்னண்டு. முத்தல நீ என்ன இருக்க சின்ன பிள்ளையா? அவ கூட சேர்ந்து என்னடி விளையாட்டு உனக்கு? ஒழுங்கா வந்து வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க. மூஞ்சி மோரையும் பாரு. என் வயித்துல எனக்குன்னு வந்து பிறந்திருக்குவேன். லீவு முடியறதுக்குள்ள என்னைய குழிய தோண்டி உசுரோட புதைச்சிடுங்க. லீவெல்லாம் எவன் கேக்குறான்? யாரு கேக்குறா? இதுல வச்சுக்கிட்டு ஒரு நாள் மேய்க்க முடியுதா? 50-60 ஆடு மாடு கூட மேய்ச்சிடலாம் போல இருக்கு. சாமி நேரமா வீட்டுல சண்டை சச்சரவு, அதை போட்டு உடைக்கிறது இதை போட்டு உடைக்கிறது. யாத்தே இது என்ன வீடா இல்ல வேற எதுவும் குடுவானு தெரியல. எல்லாம் இறஞ்சு கிடக்கு. வர்ற ஆத்திரத்துக்கு 2 பேரையும் உசுரோட வச்சு கொளுத்திடலாமான்னு தோணுது. கோவம் வரதுக்குள்ள பேசாம எஸ்கேப் ஆயிடு. இல்ல மாட்டணும் நம்மள ஆரஞ்சு பழுத்து பிதுக்குற மாதிரி பிதுக்கி எடுத்துரும். பிள்ளைவன் எனக்குன்னு வந்து பறந்துருக்க பாரு. தொல்லை ஆண்டு பறிச்ச லீவை எப்படிதான் நான் சமாளிக்க போறணும். ஆனா லீவு முடியறதுக்குள்ள ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் வந்துரும். பொம்பளை பிள்ளைய பெத்தோட சொன்னா பேய பெத்து போட்டிருக்கேன். யார் போன் அடிக்கிறது? விடாம போன் வந்துட்டே இருக்கு. அட நம்ம டாக்டர் பேசுறாரு. என்னன்னு தெரியல. காலையில ராசாத்தி கிட்ட பேசுனதால எதுவும் பிரச்சனையா? ஐயோ நானும் அதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் அட்டன் ஆயிடுச்சு, பேசவே இல்லை. ஹலோ டாக்டர். ஹலோ நான் டயனா தான் பேசுறேன், சொல்லுங்க. டயனா என்னம்மா காலையில வேற யாரும் போன் எடுத்தாங்க? இதுவா டாக்டர், நான் கொஞ்சம் குளிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான். டாக்டர் காலையில ஃபோன் எடுத்து பேசுனதால எதுவும் பிரச்சனையா? நீங்க எதுவும் உணர்த்தீங்களா? டயனா நீ தான் பேசுறேன்னு நினைச்சிட்டு ஏதாவது சொன்னேன். அந்த பொண்ணு உன்னை எதுவும் கேட்டாங்களா? உன்னை சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பாக்குறாங்களா? என்னாச்சு? நீ காலையில இருந்து போன் பண்ணுவேன்னு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டாக்டர் இல்ல டாக்டர், நானும் அப்படியே மறந்துட்டேன் அதனாலதான். ஆமா காலையில நான் பேசையில அந்த பொண்ணு ஏதோ அபார்ஷன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றமா? டக்ளஸும் என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல. டாக்டர் அதுவா, நான் திடீர்னு பீரியட் ஆயிட்டேன். அதனால எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். நீங்க இதுவரை பண்ண ஹெல்ப்புக்கு எனக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இனிமே உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது. எப்பவும் தேவைப்பட்டா சொல்றேன். என்ன டாக்டர் அமைதியா இருக்கீங்க? பரவ நான் போன் வைக்கவா? என்னம்மா என்ன பேசுற? எங்க அந்த டக்ளஸ்? அவனை முதல்ல வந்து என்னைய பார்க்க சொல்லு. உங்க இஷ்டத்துக்கு கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்லுவீங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு நாடகம் நடிக்கிறீங்க. உன்னை வச்சுதான் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நான் இங்க போலி டாக்டர் வேஷம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏமா பீரியட்ஸ் வந்தா என்னமா எப்போ போல கர்ப்பமா இருக்குன்னு நீ? ஐயோ நான் என்ன சொல்றது? பாருங்க டாக்டர், நான் ஒரு விஷயத்துக்காக தான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னேன். இப்ப கூடிய சீக்கிரத்துல அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிடும். அதனால போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கேத்த மாதிரி எனக்கு பீரியட்ஸும் ஆனதால நான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் டாக்டர், அவ்வளவுதான். இனிவே நீங்க இதுவரையும் பண்ண ரிப்போர்ட்ஸ்க்குலாம் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க, உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. என்னது? இதுவரையும் பார்த்த ரிப்போர்ட்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொன்னா கொடுத்துருவியா? ஹலோ என்னம்மா, கர்ப்பமே இல்லாத உன்னை கர்ப்பமா இருக்குன்னு ஒவ்வொரு டெஸ்டும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா அணுவா ஒவ்வொன்னையும் பார்த்து செஞ்சு வச்சிருக்க. இப்ப நீ என்னன்னா ரிப்போர்ட்டை கொடுங்க காசு கொடுக்கறேன்னு சொல்ற. சரி ஓகே, உன் இஷ்டப்படியே நான் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துறேன். எனக்கு அமௌண்ட் கேஷாவோ செக்காவோ 2 லட்சம் வேணும். என்ன 2 லட்சமா? நான் என்ன முட்டாளா? உன்னைய பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போலி டாக்டர் வேஷம் போட்டதுக்கு 2 வருஷம் ஜெயில இருக்கணும். போலீஸ் வரைக்கும் எல்லாம போறேன். உன்னை பத்தின A to Z எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. உன் ரிப்போர்ட்டை உன் வீட்டுக்கு அனுப்புனாலே
உன் பண்டவாளம் தண்டவாளம் ஏறி உன் வாழ்க்கை சிக்கு புக்குன்னு ட்ரெயின்ல ஓடுற மாதிரி ஓடும். பரவாயில்லையா? என்ன டாக்டர் மிரட்டுறீங்க? உங்களை நம்பி தானே நான் இந்த காரியத்துல இறங்கினேன். ஏய், போலி டாக்டர்னு சும்மா நினைச்சுக்கிட்டியா? நான் எப்ப போலீஸ்ல மாட்டுவேன், எப்ப போலீஸ் என்ன தேடி வரும், எப்ப எது நடக்கும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு வாழ்ற வண்டி. உனக்கு தேவைப்பட்டதால கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்லுவேன். இப்போ எதுவும் வேணாம், என் ரிப்போர்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்பேன். நான் என்ன இழிச்ச வாயனா? 2 லட்சம் பணத்தை கொடு, ரிப்போர்ட் அனுப்புறேன். அப்படி இல்லையா உன் ஃபேமிலில எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுவேன். டாக்டர் ஏய், பணத்தை அனுப்புற வழியை பாரு. ஏய் நீ பாட்டடி, உன் சத்தமெல்லாம் ஏங்கிட்ட ஆகாது. நல்லவ மாதிரி போலீஸ்க்கு போவாளாம். போலீஸ்க்கு கர்ப்பமா இருக்கான்னு சொந்த குடும்பத்தையே ஏமாத்துற நீ எல்லாம் போலீஸ்க்கு போய் என்னடி பண்ண போற? உன்னால என்ன அசைக்க கூட முடியாது. உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா பணத்தை இன்னும் 1 வாரத்துக்குள்ள கொடு. ஓகே ஓகே, நான் பணத்தை ரெடி பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்னும் கொஞ்சம் நாள்ல கிடைச்சிரும். நான் உனக்கு ரெடி பண்றேன். அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, புரியுதா? முக்கியமா எனக்கு ஃபோன் பண்ற வேலையே வேணாம். அப்புறம் அது மட்டும் இல்ல, டக்ளஸ்க்கு இந்த விஷயம்லாம் எதுவும் தெரிய வேணாம். டீல். ஓகே, நீ நாளை கடத்த பணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வேணாமா? ஐயோ என்ன என்ன? ஏய் டைனா, என்னாச்சு? என்னடி ஏன் இப்ப கீழே தவறி விழுந்த? ஒண்ணும் இல்லைங்க, மயக்கம் வந்துருச்சு. ஏய், இவ்வளவு நேரம் நல்லா தான் பெட்ல உட்காந்துருந்த போல. இல்லைங்க, நீங்க டப்புனு கதவு திறந்ததும் நான் பயந்துட்டேங்க. அதான். சரிங்க, நான் போறேன். போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தப்பல. யாரும் இல்லைங்க, அம்மா தான் டாக்டர் போனேன்னு கேட்டாங்க. அதான். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏ ராசு, என்னடா இது இம்புட்டு டப்பா? அம்மா ஐஸ்கிரீமா எங்க புள்ளிவ? இது ஐஸ்கிரீமா? எதுக்குடா இவ்ளோ? அப்பா அஜய், எங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நீ பிள்ளைகளை கூப்பிடுற? அவளுக்கு ஏற்கனவே மேலுக்கு முடியாம சளி இழுத்துக்கிட்டு கிடக்க. என்னடா நீ? வெய்ய நேரத்துக்கு ஐஸ் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுமா, சளி எல்லாம் பிடிக்காது. இவ கூரத்தவனா இருக்கா? இல்லை, இதுல என்ன கண்ட கருமத்தை கலப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐஸ் டப்பா ஊத்திக்கிட்டு வந்து நிக்கிறத பாரு. ஒன்னும் அடங்குறதுக்கு வழி கிடையாது. இந்தா இத கொண்டு உடாத வை, பிள்ளைகிட்ட கூட கூப்பிட்டு சீக்கிரம் உருவிட போகுது. உன்கிட்ட தான் பேசுறேன், காது கேக்குதா இல்லையா? ஏன் என்னவா இப்ப? பிள்ளைகளுக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து சாப்பிடு, அம்மாவுக்கு ஒண்ணு கொடு. இல்லை, ஐயோ என்ன சொல்றது? என் பிள்ளைகளுக்கு எதுவும் சத்தானது எதுவும் பழங்களும் வாங்கிட்டு கொடுக்காம என்னடா இது ஐஸ் டப்பா? அதுவும் ஆசைக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்காம இன்னும் இத்தனை டப்பாவை அடிக்கிட்டு வந்திருக்க. எம்பிட்டு வேலை இது? தனியா வாங்கினா ஒரு டப்பா 30 ரூபா 50 ரூபான்னு சொன்னாங்க. அதான் மொத்தமா சேர்த்து வாங்கினா 500 ரூபாய் தான். எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 500 ரூபாயா? ஏ சாமி, 5 நாளைக்கு குடும்பம் நடத்தலாமே. என்னது 500 ரூபாயா? ஏ பாவி சண்டாளா. ஏண்டா என்னடா நீ 1 ரூபாயா 2 ரூபாயா 500 வாங்குறானே? ஐயோ என்னால தாங்க முடியலையே, வயிறெல்லாம் பத்தி எரியுதே. அம்மா பிள்ளைகளுக்காக செலவு பண்றதுல என்னம்மா காசு போனா? சாப்பிடு, என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட போறோம். பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுக்கு நான் ஒன்னும் கேட்கல. வாங்குற பையன் எதுவும் வயிற்றுக்கு வாய்க்கு சேர்ற மாதிரி நல்லதா வாங்காம ஐஸ்கிரீம் நோய்ஸ்கிரீம்னுக்கிட்டே. எல்லாம் நல்ல ஐஸ்கிரீம் தான் சொல்லி கொடுத்தான், டேஸ்டா இருக்குமா, சாப்பிடுமா. உருவிட போகுது, காசெல்லாம் அப்புறம் கரைஞ்சு போயிடும். கரையட்டும் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். சும்மா ஒரு 2-3 கிலோவுக்கு தர்பூசணியை வாங்கினா ஆளுக்கு 4 கீத்தா வெட்டி நல்ல நிறைவ சாப்பிடலாம். உடம்புக்கும் குளுமை, இந்த சத்துக்கு சத்தும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. என்னன்னா ஒண்ணுத்துக்கும் புண்ணியம் இல்லாத 500 ரூபாயை கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்கானே. ஆத்தே நல்ல கேள்விதான் கேட்கட்டும். பிள்ளைய ஆசைப்பட்டு கேட்டுச்சுவோமா? பிள்ளைய கேட்டா எதுவும் பழத்தை கருத்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை ஜூஸ் போட்டு கொடுக்குச்சுன்னா கொடுக்க போற. இவ கண்ட கர்மத்தையும் தான் பாத்துட்டு கேட்கும். அதான் டிவில செல்லுலன்னு எல்லாத்திலையும் அது இதுன்னு விளம்பரத்தை போட்டு பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சாராக்கி வைக்கிறானுல. போ கடையில கொண்டு கொடுத்துட்டு காசு திரும்ப வாங்கிட்டு வா. என்னமா நீ போமா, அப்படி விருப்பப்பட்ட சாப்பிடுங்க, இல்லைன்னா வீணா போட்டு போங்க. பாவி பையில காசு வீணானாலும் பரவாயில்ல. ஏ யாத்தே என்னடா இவன் இப்படி இருக்கான்? ஏன்டா பிள்ளைகளுக்கு சத்தான பொருளை வாங்கி கொடுறா? என்னடா நீ? என்னைக்காவது ஒரு நாள் தான் பிள்ளைய ஆசைப்பட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். பிள்ளைகளுக்கு கொண்டு நானே கொடுத்துக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு மேலுக்கு முடியாம போனாலும் நானே பாத்துக்கிறேன். வேண்டாம்னா அமைதியா இருங்க. நாளைக்கு 4 கழிச்சு வேணா உங்களுக்கு சத்தா மாதுளை பழமும் ஆரஞ்சு பழமும் வாங்கி வந்து தாரேன். என்னமா நான் வாங்கி திங்கிற மாதிரி என்ன பேசுறான் இவன்? பாப்பா பாப்பா நல்லா உத வாங்கிட்டு படுத்து கிட கழுவ. போ மாவுளுக்கு நல்லா ஊட்டி விடு. ஆச்சுமா சுச்சிமா பறிச்சு போடுற ஆம்பளை பிள்ளைய கூப்பிடுறானா பாரு. பொட்ட பிள்ளைகளுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றான். அந்த பயலுக்கு சளி பிடிச்சுக்கிட்டு இரும்பிக்கிட்டு கிடக்குறான். இப்ப அவனை விட்டுட்டு இது 2 சாப்பிடும், அவன் வாய் பார்த்துக்கிட்டு நிக்கணும். என்னத்த சொல்ல? இப்ப இருக்கிற பயசரிக்கையெல்லாம் யாரு பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்துவ. பிள்ளை பாட்டுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி திங்குதுவ. கடைசியில ஐயோ முடியல அம்மா முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு கையுமா அலையிறது. நம்ம சொல்றதுலாம் யாரு கேப்பா? நம்ம வாய் திறந்தாதான் வயசான கேள்வி கத்திக்கிட்டு கிடக்குறான்னு நம்மளே எதுவும் பேசுற அளவு. 2-3 மாம்பழம் கிடக்கு, அதை நல்லா அரைச்சி கூடாக்கி இந்த பிரிட்ஜில போட்டு ஐஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்து தின்னுங்கன்னு சொன்னா தின்னாம போயிடுமா? வேற எதுவும் வாங்கி கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுமா? வாங்கிட்டு வாரா மாதிரி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை சாக்கு வச்சு பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். இங்க நம்ம முன்னாடி பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு புருஷன பொண்டாட்டியும் திருடுத்தனமா பேசிக்குவாங்க. நம்மளுக்கு என்ன? நமக்கு வாங்கி கொடுக்க யாரு இருக்கா? நம்மளை கட்டணும் போய் சேர்ந்துட்டான்.